நாளை வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு இறுதியான படகு சேவை குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலிருந்து இடம்பெறும். கச்சதீவுக்கு செல்ல இருக்கின்ற யாத்ரீகர்கள் நடைபெறுகின்ற பேருந்துகளை பயன்படுத்தி குறிக்கட்டுவான் இறங்குதுறையை சென்றடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பேருந்து கட்டணமாக ஒரு வழி கட்டணமாக 162 ரூபாவும், கடல் வழி போக்குவரத்துக்கு கட்டணமாக ஒரு வழிக்கு 1200 ரூபாவும் அறவிடப்படுகின்றன. நாளை வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு கொடியேற்றத்தோடு அன்றைய வழிபாடுகள் ஆரம்பமாகும். திருச்செபமாலையும் திருச்சிலுவை பாதையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலியின் நிறைவில் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சுரூப பவனியோடு வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் நிறைவு பெறும். நாளைய தினம் வருகின்றவர்கள் நாளைக்கு தேவையான உணவுகளை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆனால் சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு அனைத்து பக்தர்களுக்கும் காலை உணவு வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து திரும்ப வருவதற்கான படகு சேவைகள் அங்கிருந்து ஆரம்பமாகும். நாளை மாலை நடைபெற இருக்கின்ற வழிபாடுகளை இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்டத்திலிருந்து வருகை தருகின்ற சிவகங்கை மறைமாவட்ட குரு முதல்வர் தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற குருக்கள் துறவிகள் நாளை மாலை ஆராதனைகளை முன்னின்று நடத்துவார்கள். அதுபோல சனிக்கிழமை காலை நடைபெறுகின்ற திருநாள் திருப்பலி யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குரு முதல்வராகிய என்னுடைய தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்படும். நாளை மாலை வழிபாடுகளும் நாளை மறுதின திருநாள் திருப்பலியிலும் சிங்கள மொழியிலும் இந்த வழிபாடுகள் நடத்தப்பட இருக்கின்றன என்பதை இந்த வேளையிலே குறிப்பிட்டு கூற விரும்புகின்றோம். இதேவேளை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு செல்லும் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகளின் உறுதித்தன்மை தொடர்பில் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் நேற்று 2வது நாளாகவும் ஆய்வு செய்தனர். கச்சத்தீவு திருவிழாவை முன்னிட்டு நேற்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து 75 விசைப்படகுகளும் 26 நாட்டுப் படகுகளும் உள்ளடங்கலாக மொத்தமாக 101 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கச்சத்தீவுக்கு செல்ல உள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.